இப்போ பைத்தானில் இருக்க இன்னொரு ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். ப்ரோக்ராமோட கொஷின் என்னென்னா டு பிரிண்ட் 4th and 5th எலிமெண்ட் அண்ட் ரிவர்ஸ் த டியூப்பிள். பட் அதே மாதிரி தான் ஒரு டியூப்பிள் கொடுத்துட்டாங்க. அந்த டியூப்பிளில் இருக்க 4th and 5th எலிமெண்ட் எடுத்து எழுதணும். அதுக்கப்புறம் அந்த டியூப்பிளையே ரிவர்ஸாக எழுதணும். இப்போ 1 2 3 4 டியூப்பிளில் கொடுத்துருக்க நம்பர்ஸை அப்படியே 4 5 4 3 2 1 அந்த மாதிரி எழுதணும். 4 3 2 1 அந்த மாதிரி ரிவர்ஸில் எழுதணும். அதுதான் வந்து ரிவர்ஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு அங்கே கொடுத்த மாதிரி தான் இங்கே பிரிண்ட்டு 4th and 5th எலிமெண்ட் அண்ட் ரிவர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போனா ஆல்ரெடி ஒரு டியூப்பிள் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு, ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ். அந்த சீக்வன்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸை நம்மளே எழுதிக்கலாம். 11 12 11 22 33 44 55 66 77 அந்த மாதிரி எழுதிக்கலாம். இப்போது நம்மளோட ஸ்டார்டிங் என்னது 4th and 5th எலிமெண்ட்டை பிரிண்ட் பண்ணணும். ஸோ பிரிண்ட் 4th and 5th எலிமெண்ட் வந்து இப்போ நான் ஸ்லைசிங் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். எப்படின்னா 3 to 5, 3லேருந்து 5க்கு முன்னாடி எப்படி 3 வந்து இன்க்ளூசிவ், ஸ்டார்டிங் நம்பர் எப்போவுமே இன்க்ளூசிவ், அதாவது தேர்ட் இண்டெக்ஸில் இருக்க நம்பரை அது எடுத்துக்கும். ஆனால் எண்டிங் நம்பர் வந்து எக்ஸ்க்ளூசிவ்னா 5th பிளேஸில் இருக்க நம்பரை அது எடுக்காது. 5th முன்னாடி இருக்க நம்பர் அதாவது 4. ஸோ 3 and 4th பிளேஸில் இருக்க நம்பர்ஸை மட்டும்தான் அது எடுக்கும். ஓகேவா? இதுதான் வந்து ஸ்லைசிங் ஆப்ரேட்டர். இப்போது 3 and 4th பிளேஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். 0 1 2 3 4. இப்போது 3 4ல் 44ம் 55ம் இருக்குது. இப்போது 4th and 5th எலிமெண்ட் தானே கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து, இதான் 4th இதான் 5th. அப்போ இதோட இண்டெக்ஸ் வந்து என்னது 0 1 2 3 4. ஸோ 3 and 4 தான் அதோட இண்டெக்ஸ் பிளேஸு. ஸோ அப்போ நான் 3 எனக்கு 4ன்னு கொடுத்தோன்னா 3 மட்டும்தான் பிரிண்ட் ஆகும். அப்படின்றனால எனக்கு இப்போ 3யும் 4 வேணுன்றனால 3 ஸ்டார்டிங்னும் எனக்கு 5 கொடுத்தா தான் 5க்கு முன்னாடி இருக்க நம்பர் 4 அது வரையும் எனக்கு பிரிண்ட் ஆகும். அப்படின்றனால நான் 5 கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இந்த ஸ்லைசிங் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி எனக்கு 4th and 5th எலிமெண்ட்டு எனக்கு பிரிண்ட் ஆகி வந்துடும். 4th and 5th எலிமெண்ட் வந்து என்னது 44ம் 55ம் வந்துருச்சா? இப்போது ரிவர்ஸ் ஆஃப் டியூப்பிள். ஓகேவா? ரிவ்னா ரிவர்ஸ், டியூபினா டியூப்பிள். ஓகேவா? இஸ் ஈக்குவல்ஸ் டு டி ஆஃப் கோலன் -1. எப்படின்னா கோலன் ஸ்டார்டிங்கில் எதுவுமே கொடுக்கலன்னா நான் என்ன சொன்னேன், ஸ்டார்டிங் பிகினிங்லேருந்து அது வேல்யூஸை எடுத்துக்கும் அப்படின்னு. செகண்டு ரைட் ஹேண்ட் சைடில் ரெண்டாவதாக இருக்குது, அதாவது ஸ்டார்டிங்க்கு அப்புறமா இருக்கிற நம்பர் வந்து எண்டிங்கை குறிக்கும். ஸோ எண்டிங்குமே நம்ம எதுவுமே மென்ஷன் பண்ணலன்னா அப்போ அந்த ப்ரோக்ராமோட கடைசி நம்பர் எண்டிங், அந்த ப்ரோக்ராமோட எண்டிங் வரைக்கும் அதை அசியூம் பண்ணிக்கும். ஓகேவா? இப்போ நான் எந்த நம்பருமே கொடுக்கலன்னா அது ஃபுல்லாகவும் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கும். இப்போது ஃபஸ்ட்டு இருந்துச்சுன்னா ஸ்டார்ட்டு, இப்போது செகண்ட் இருந்துச்சுன்னா வந்து எண்டிங்கு, கடைசியில் இன்னொரு இருக்குது அது வந்து ஸ்டெப்புனா இப்போ எந்த இன்டர்வெல்லில் உனக்கு வேணும். இதுவே வந்து இப்போ நான் எனக்கு 2 4 6 8 அந்த மாதிரி வேணும்னா நான் 2 கொடுத்தேன்னா அது 1 விட்டுரும், 2 3 விட்டுரும், 4 நம்பரு 5 விட்டுரும், 6th பிளேஸில் இருக்க நம்பர் அந்த மாதிரி எனக்கு கொடுக்கும். இப்போ நான் -1ன்னு கொடுக்குறேன். நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக தெரியும்ல இண்டெக்ஸில். இப்போ நான் ஒரு சீக்வன்ஸ் ஃபஸ்ட்லேருந்து எடுத்தேன்னா அது எனக்கு 0 1 2 3 4 5 6ன்னு எடுக்கும். இதுவே வந்து எனக்கு இண்டெக்ஸ் ரிவர்ஸ்லேருந்து வேணும்னா -1 -2 -3 -4 -5 -6 -7 அந்த மாதிரி எடுக்கும். இப்போ நம்மளுக்கு என்ன இது கொடுத்துருக்காங்க, ரிவர்ஸ் த டியூப்பிள் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ரிவர்ஸ் பண்ணணுன்னா நான் -1 -2 -3 இந்த மாதிரி தான் நான் இந்த மாதிரி பேக் ஸ்பேஸ்லேருந்து தானே போக முடியும். ஸோ அப்போ நான் -1ன்னு கொடுத்தேன்னா எனக்கு ரிவர்ஸ்லேருந்து அது எடுத்துகிட்டு போகும். -1 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா -2 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா -3 அந்த மாதிரி ஒன்றா பிரிண்ட் ஆகிட்டே வரும். ஓகேவா? ஸோ பிரிண்ட் ஆஃப்டர் ரிவர்சிங், ஆஃப்டர் இந்த ரிவர்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இந்த ரிவர்ஸ் ஆஃப் டியூப்பிள், ஆஃப்டர் ரிவர்சிங் பண்ணதுக்கப்புறமா ரிவர்ஸ் ஆஃப் டியூப்பிள் வந்து என்னென்னா 77 66 55 44 33 22 11. ஓகேவா? இவ்வளோ தான் இந்த ப்ரோக்ராம்.